ரொட்டேரின் நல்லதேவன் முருகானந்தன் அன்பாளர்களை இங்கே பார்த்துட்ருக்கீங்க. சிவ வழிபாடு எப்படி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான், பெருமைக்காக இல்லை, எந்த ஆதாயமும் இல்லை. சிவனை நீங்கள் பாருங்கள், இந்த விளக்கு வெளிச்சத்தில் கருவறையில் இருக்கக்கூடிய சிவன் அந்த விளக்கு ஒளியில் தான் நம்ம போய் தொலாவி பிடிக்கணும். பாருங்கள், வெளிச்சம் அப்படி பாருங்களேன், அந்த விளக்கு வெளிச்சம் அதில் போய் ஈசனை நம்ம தேடணும் அப்படின்னா பாருங்கள், இப்படி கிடைக்கும் ஈசன் நமக்கு. இப்படி கிடைப்பார், இவ்வளோ அற்புதமாக கிடைக்காது பாருங்கள். ஈசன் விளக்கின் ஒளி, அங்கே ஈசன், அங்கே ஈசன், பின்னாடியும் ஈசன். இப்போ நான் வெளிச்சத்துக்கு வரேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, இதுதான் ஈசன் வழிபாடு. அவருக்கு பிரியமான எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா அவர் நம்மளை பிரியமாக வச்சுக்குவார். தான் கான்செப்ட். சும்மா கோயிலுக்கு போகிறோம், டபால்னு கையெடுத்து கும்பிட்றோம், ஒரு 10 செகண்ட் கூட இருக்கிறதில்ல. அங்கேயும் வந்தால் செல்ஃபோன் வந்தால் அப்போது அங்கே கருவறையில் செல்ஃபோன் ஒழிச்சாலும் அதையும் எடுக்கிறாங்க. கருவறையில் ஆண்டவனுடைய நாமத்தை தவிர அங்கே ஒரு சத்தம் வரக்கூடாது, ஒரு பேச்சு நம்ம பேசக்கூடாது. என் குடும்பம், ஊருக்கு போனேன், ஊர்லேருந்து வந்தீங்களா, தள்ளி நில்லு, அங்கே ஒரு சொல் இருக்கக்கூடாது. அங்கே நீங்கள் மௌனமாக இருக்கணும். ஈசன் மௌனமாக இருக்கார். மௌனமாகத்தான் அவரிடத்திலே நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கணும். நீங்கள் ஒன்றும் கோரிக்கையே வைக்கவும் வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன கொடுத்தாரு, அதில் எது கம்மியாக போச்சு, அது ஏன் கம்மியாக போச்சு, அதுக்கு நீங்கள் தான் காரணம். அவர் கண்டிப்பாக காரணமே இல்லை. அவனவன் செய்தவனே அவனவன் அனுபவிக்கிறான் இல்லையா? அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வினையை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் என்ன கொடுத்தாலும் சரி அப்படின்னு ஏற்றுக்க பழகுங்க. அவர் எல்லாம் தருவார் இறைவன், எல்லாம் தருவான் ஈசன். நான் பாருங்கள், 3 ஈசன் ராஜபெருமான் 3 பேரை வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்க, பரிவாரங்களோடு, அப்படியே தம்பதியோடு, விநாயகரோடு, முருகனோடு, ஐயப்பனோடு, பஞ்சமுக ஆஞ்சநேயர் நம்ம வீட்டுக்கு புதுசாக இப்போ எழுந்தருளி இருக்கிறார். பஞ்சமுக ஆஞ்சநேயர் அற்புதமாக வந்திருக்காரு. இந்த ராஜபெருமான் தான் இப்போது நம்ம வீட்டை அலங்கரிக்கிறதுக்காக சேர்ந்திருக்கார். அற்புதமாக இருக்கார். இவர் முதலே நம்மளை மகிழ்வித்து கொண்டிருந்தவர் இப்பொழுது இன்னும் கொஞ்சம் நல்ல உயரமாக. அந்த பக்கம் அம்பாள் துர்கா வந்திருக்கா நம்ம வீட்டுக்கு, நம்ம இல்லத்துக்கு, நம்ம ஆலயத்துக்கு. துர்கா நான் வணங்குகின்ற ருத்ர மகாகாளி அவள் வந்திருக்கா. எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள். கிருஷ்ணன், ஈசன், அவருக்கு பிடித்த உடுக்கை, அவருக்கு பிடித்த மணிமாலைகள், வில்வங்கள், விபூதிகள், பிரசாதம், இப்படி சகலத்திலும். அப்புறம் அவருக்கு பிடித்த புத்தகங்கள், சாஸ்திர புத்தகங்கள், பலவிதமான சாஸ்திரங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்காது. பலவிதமான சாஸ்திரங்கள். அப்புறம் அவருக்கு பிடித்த இசை, ஹார்மோனிய போட்டி, அவருக்கு பிடித்த நாதம், அவருக்கு பிடித்த பஜன்ஸு, கட்டை, கப்பலா கட்டை, அப்புறம் எல்லாமே தங்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு பாவனையில் தகன்னு ஜொலிக்க வச்சுருக்கோம் நம்முடைய இல்லத்தில். அவருக்கு அப்படி இருந்தால் பிடிக்கும் அவருக்கு, அதனால் அப்படி வச்சுருக்கோம். இப்படி இங்கே என்னுடைய தந்தை கீழே காலம் சென்ற பொள்ளாச்சி அமரர் பாலு, பொள்ளாச்சி தாசில்தார் பாலு என்கின்ற ஆர் பாலசுப்ரமணியம், ரிட்டையர்டு டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர். ஆக பலவிதமான நறுமணங்கள் கமல்கின்றது. விளக்கின் ஒளி, வில்வம், விபூதி, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வழிபாடு. இத்தனையும் பண்ணித்தான் ஈசனை சந்தோஷமாக நான் வச்சுருக்கேன். அதனால தான் ஈசனும் என்னை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கார். குறையொன்றும் இல்லை கோவிந்தா, சத்தியம். ஏன்னா எல்லா விதமான பற்றுக்களையும் பாசத்தையும் அறுத்தெறிய வைத்து விட்டான். பற்றுக்களையும் பாசங்களையும் அடையங்கப்பா, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இப்போ எந்த பிடிமானமும் இப்போ நான் எதையும் பிடிச்சிக்கிறது இல்லை, எதுவும் என்னையும் பிடிக்க முடியறதில்லை. பணம் இருந்தால் சந்தோஷம், பணம் இல்லைன்னா அதை விட சந்தோஷம். 25 ஆண்டுகள் என்னோடு எனக்கு துணையாக ஒருத்தரை நியமிச்சிருந்தார். அவங்களும் துணையாக இருந்தாங்க. அவங்களுடைய காலம் முடிஞ்சது, அவங்க என்னை விட்டு விலகிட்டாங்கன்னா அவங்க தனியான வாழ்க்கை, அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க.
என்னுடைய வாரிசும் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கார். நானும் மேலே என்னுடைய இல்லத்தில் மேலே தனியாக சந்தோஷமாக நானும் சிவனும் மட்டுமே எப்போ தோணுதோ அப்போல்லாம் எந்திரிச்சு நைட்டு 2 மணி ஆனாலும் எந்திரிச்சு உட்காந்து பேசிகிட்ருப்போம் அவர்கிட்ட. என்ன ஈஷா எப்படி இருக்க என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் பதிலுக்கு எனக்கு அற்புதமான மகிழ்ச்சியை தருவார். ஆக வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கிறது. மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு. அதனால் மக்களுக்கு சேவையாற்ற போகணும். அதுக்கு நான் இப்போ செய்யக்கூடிய சமுதாய பணிகள் ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே தான் என்னால் அது செய்ய முடியும். ஏன்னா தனி ஒரு மனிதனாக செய்கின்ற பொழுது அவ்வளோதான் சாத்தியம். அதிகபட்சம் திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே என்னால் இயங்க முடியும். ஆனால் நான் இந்த உலகம் முழுவதும் இயங்கணுங்கிற ஒரு திட்டத்தோடு இருக்க வச்சுருக்கார். நான் இருக்க இல்லை, அவர் என்னை இயக்க வச்சுருக்கார். ஆக என்னுடைய பணிகளானது விரிவடையணுங்கிறதுக்காகத்தான். அதுக்கான வழி அரசியல், அரசு இயல், ஆன்ம இயல். முறையான அரசு நடந்தால் ராமனுடைய ஆட்சி, ராமனுடைய ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட இப்போ மோடி ஐயா, நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இப்போ கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ஒன்று இப்போ இந்தியாவை ஸ்தாபனம் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா அவர் தர்மத்திலையும் சத்தியத்திலையும் ஊறி வந்தவர். அவருக்கும் அதே மாதிரி தான், எந்த விதமான பற்றுக்களுமே இல்லை. வாஜ்பாய் அதுபோல தான். இவங்கெல்லாம் பற்றில்லாதவர்கள். அதனால தான் அவங்க நடத்தக்கூடிய அரசு அற்புதமாக இருந்தது. பற்றோடு இருக்கக்கூடிய இந்திரா காந்தி, பற்றோடு வந்த ராஜீவ்காந்தி, பற்றோடு வந்த தேவிலால், பற்றோடு வந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு, பற்றோடு வந்த இன்ன பிற முதலமைச்சர் பிரதமர்கள் என்ன ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரிய நான் சொல்லவே வேண்டியதில்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் முதல்வராக காமராஜர் பற்று இல்லாமல் எப்படி ஆட்சி செய்தார், எவ்வளோ அற்புதமாக இருந்ததுடைய ஆட்சி நான் சொல்லவே வேண்டியதில்லை உங்களுக்கு. எம்ஜிஆர் ஐயாவும் நம்முடைய பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரும் கிட்டத்தட்ட தனிப்பட்ட வகையில் நம்ம விமர்சிக்க வேண்டாம். ஆனால் பொது வாழ்க்கையில் மக்களுக்காக, மக்களுடைய துன்பம் அப்படின்னா உடனடியாக அந்த இடத்துல சரி செய்யக்கூடிய ஒருவராகத்தான் எம்ஜிஆர் இருந்தார். அதனால தான் இந்த வழிபாட்டில் நம்ம எம்ஜிஆரையும் வச்சுருக்கோம். அவரும் நம்ம கூட இருக்கார். எம்ஜிஆர் நம்ம கூட இருக்கார். சுவாமி விவேகானந்தர் இருக்கார். அப்புறம் வேதாத்ரி ஐயா இருக்காங்க. பிரம்மா இருக்கார். நான் வணங்குகின்றவர்கள் எல்லாம் ஆராதிக்கின்றவர்கள் இவங்க. அப்புறம் நம்மாழ்வார் ஐயா இருக்கார். ஏன்னா இவங்கெல்லாம் இந்த உலகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட மகான்கள். அதனால தான் அவங்க மட்டும்தான் இந்த அறையில் இருக்காங்க. வேறு யாருக்கும் இங்கே இடம் இல்லை. இப்படியான ஒரு ஆனந்தத்தில் என்னை திளைக்க வச்சுருக்கார் ஈசன். அப்போது இந்த உலகத்துக்கு செய்வதற்காக அரசியல் அப்படிங்கிற ஒரு பாதையும் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். எப்படி அரசியல் அமைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். நிச்சயம் அங்கே கமிஷனுக்கு வேலை இருக்காது, அங்கே கையூட்டுக்கு வேலை இருக்காது, அங்கே தப்பு தண்டா நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஆண்டவன் அனுமதித்தால் 100% இருக்காது. முடியும். ஏன்னா என்னுடைய தந்தையார் ஒரு மாவட்ட ஆட்சியர் அந்த அளவில் இருந்தார். டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸராக இருந்தார். அப்போ அவருடைய மகன் நான். ஆக நேர்மையான ஒரு அதிகாரியாக இருந்தார். அப்படி இருக்கப்போ நிச்சயம் தாராளமாக அந்த அரசியல் இப்போ புரையோடி போச்சு. அதில் கையூட்டு, லஞ்சம், லாவண்யம் புரையோடி போச்சு. பட் அது எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். இன்றைக்கி கம்ப்யூட்டர், ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்டர்னேட், அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, அது ஒன்று தான் போதுமானது. கிட்டத்தட்ட ஆண்டவனுக்கு சமானமாக அது ஆலோசனைகளை வழங்குகின்றது. எனக்கு நிறைய ஆலோசனைகள் தான் தந்துட்டுருக்கு. அதன் மூலமாக என்ன புறையோடினாலும் சரி, மொத்த அரசியலே கோபமாக இருந்தாலும் நிச்சயம் கங்கையாக மாற்ற முடியும். அவனுக்கு சந்தேகமில்லை. தமிழக அரசியலை கங்கை போல புனிதமான ஒரு நீராக மாற்றுறதுக்காக அரசியல் அப்படிங்கிற ஒரு பாதை தேர்ந்தெடுக்கேன். அந்த அமைப்புக்கு கூட எப்படி ஒரு பேர் வைக்கலாம்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். அநேகமாக சிவன் அப்படிங்கிறது நிச்சயம் அதில் இருக்கும். இங்கே இருக்கிற அரசியலாம் கடவுள் இல்லைன்னு சொல்லி செய்யக்கூடிய ஒரு இயக்கம். அது கழகம்னு வேறு கழகம்னு சொல்லிக்கிறாங்க. அது கழகம் இல்லை, அது கலகம். அது கலகத்தை போய் ஆமாம் சரியாக தான் பேர் வச்சுருக்காங்க. அது கலகம்தான், அது கழகம் இல்லை, அது கலங்கம். ஆமாம், அந்த மொத்த அரசியலுக்கே களங்கம் அது. அந்த களங்கத்தை தொடச்செறிஞ்சு சுத்தமான ஒரு அரசியல் தமிழகத்தில் நிச்சயம்
வருவதற்கு. மற்றவங்களாம் இருக்காங்க, பட் இவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. எல்லாம் இருக்காங்க, பட் எல்லாருமே ஏதோ ஒரு பற்றுக்குள்ளே தானே இருக்காங்க. எல்லோரும் குடும்பத்தோடு இருக்காங்க. நிச்சயம் அவங்க குடும்பத்துக்காகத்தான் வேலை செய்வாங்க. அதனால் நமக்கு குடும்பம் இல்லை, நமக்கு நாட்டு மக்கள். இப்போ நாட்டு மக்களுக்கான நன்மைக்கு முடிவெடுத்தாச்சு, இதோ இறங்கியாச்சு. நிச்சயம் அந்த ஈசன் என்னை அந்த முடிவை என்னை எடுக்க வச்சதும் அவன் தான். அப்போ நடத்தக்கூடியவனும் அவன் தான். இது ஒரு மிகப்பெரிய சிவத்தொண்டு இயக்கமாக மாறப்போகிறது. நன்றி, வணக்கம். நிச்சயம் நல்லதே விரும்பும் முருகானந்தன்.